கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இதோ இந்த மாலை பொழுதினிலே சுவாமி, இதோ இந்த தியான மையத்திலே, ஜபமாலை தியான மையத்திலே நாங்கள் கேட்டதையும் கற்றுக்கொண்டதையும் எங்களால் அறிவிக்க முடியாமல் இருக்க முடியாது. எனவே இதோ நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் கற்றுக்கொண்டதையும் இதோ கூகுள் மீட் வழியாக, இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜபக்குழு வழியாக இந்த நற்செய்தி பணியை செய்ய நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீரப்பா. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 18 முதல் 30 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 30ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, இம்மையில் பன்மடங்கு மறுமையில் நிலை வாழ்வு பெறாமல் போகார். ஆமேன். இம்மையில் பன்மடங்கு மறுமையில் நிலைவாழ்வு. அப்படி என்றால் இந்த நிலைவாழ்வை பெறுவதற்குண்டான வழிகள் என்ன? நிலைவாழ்வு என்பது அது நிறைவான வாழ்வு. நிறைவான வாழ்வு ஆண்டவரோடு இணைந்த வாழ்வு. நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் அந்த நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இதைதான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். யோவான் 3:15-16. ஆமென். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆமென். அப்படி என்று சொன்னால் நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் நிலைவாழ்வு. அல்லேலூயா. 16ஆம் வசனத்தில் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாத நிலைவாழ்வு. ஒரே மகன் மீது நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை தான் நமக்கு அந்த நிலைவாழ்வுக்கு இட்டு செல்லுகிறது. ஆமென். இந்த நம்பிக்கை நிலைவாழ்வு என்று சொன்னால் அது கடவுளுடைய ஒரு இலவச கொடை. மிக அழகாக சொன்னீர்கள். அது இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆமென். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. மாறாக இது கடவுளின் கொடை. அல்லேலூயா. இது கொடை. 9ஆம் வசனம் என்ன அழகா சொல்லுகிறது? இது
மனித செயல்களால் ஆனது அல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஆமென், ஆமென். ஆமென். இது மனித செயல்களால் ஆனது அல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. கடவுளின் கொடை, இலவசமாக கொடுக்கப்படுகின்ற கடவுளின் கொடை. அல்லேலூயா. இதைதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 3:14 இப்படியாக சொல்லுகிறது: பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன், கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசு. பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், 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 என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், 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 என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் சொல்லி ஓட்டம். பரம அழைப்பின் பந்தய பொருள். ஆமென். பரிசு பெற வேண்டிய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன், கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அந்த பரிசு. ஆமென். அதுதான் கடவுளின் அருள் வாழ்வு, நிலை வாழ்வு, இலவச கொடை. மேலிருந்து அழைப்பு. நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தூய ஆவியின் வல்லமையினோடு. தூய ஆவியான தந்தையாம் கடவுள் கொடுத்த வரம்தான் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். இதில் 4 நிலை இருப்பதாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். முதலாவது நிலை கடவுளை அறியுதல், கடவுளை அறியும் அறிவு. கடவுளை அறிந்தால் பார்த்தாது, அதன்படி வாழ்தல். அல்லேலூயா. அதன்படி அதை நாம் பற்றி கொண்டு வாழ்தல். மூன்றாவது நிலையான மகிமையில் அவரோடு என்றும் இருத்தல். இதுதான் 4 நிலை. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் கடவுள் ஒருவரே நல்லவர். ஆமென். கடவுள் ஒருவரே நல்லவர், வேற யாரும் நல்லவங்க கிடையாது. ஆமென். நாம் எல்லாரும் பாவிகள் தான். ஆமென். இந்த 4 நிலைகளை எப்படி என்று சொன்னால், இந்த லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே 30 வரை உள்ள வசனங்களிலே ஒவ்வொரு வசனங்களிலும் இடை சொற்களாக அதை இயேசு கிறிஸ்து எப்படி அதை உவமைகளோடு எடுத்து சொல்லுகிறார் என்பதுதான் இன்றைய மைய கருத்து. நிலை வாழ்வை பெற பைபிளில் எங்கெல்லாம் நிலை வாழ்வை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் முதலாவது பாயிண்ட், நம்பர் 1, கடவுள் ஒருவரே நல்லவர். அப்போ லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது வாசிக்க கேட்போம். 20ஆம் வசனம். உமக்கு கட்டளைகள் செய்யும் அல்லவா, விபசாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். ஆமென். 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 இப்போ அந்த ஒரு தலைவர் என்ன கேட்குறார் ஆண்டவர்கிட்ட, இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான ஒரு தலைவர் என்ன கேட்குறான், அவரிடம் வந்து நல்ல போதகரே, 18ஆம் வசனம், நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் நல்ல ஒரு செல்வந்தன். ஆமென்.
ஆமென். செல்வந்தன் அவன் கேட்குறான், நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் ஒருவரால் மட்டும் அதை கொடுக்க முடியும். அதான் தான் சங்கீதம் 118:1 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 118:1. வேகமாய் வேகமாய் வேகமாய். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, ஏனெனில் அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அதனால தான் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா 18:19 வாசிக்க கேட்போம். இயேசு அவரிடம், அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. ஆமென். ஆமென். கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் யாரும் இல்லையே என்று செல்வனை பார்த்து சொல்லுகிறார். அப்போ அந்த செல்வன் என்ன சொல்றான்? 21ஆம் வசனத்தில், ஆமென், அவர் இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்றார். ஆமென். இப்போ என்ன சொல்றாங்க? நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து வருகிறேன். இயேசு கேட்கிறார் பாருங்க, நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே, உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவான்னு சொல்லி ஒவ்வொன்றா சொன்ன பிற்பாடு அப்போ உடனே அவனுடைய பதில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் என்ன சொல்கிறாவ? நான் இளமையிலிருந்து கடைபிடித்து வருகிறேன். ஆமென். இப்போ கட்டளையை, இரண்டாவது பாயிண்ட்ல கட்டளையை நான் பின்பற்றி வருகிறேன் சொல்றான். முதல்ல என்ன சொல்றான்? கடைபிடித்து வருகிறேன். கடைபிடித்து வருகிறேன் அப்படி என்று சொன்னால் கட்டளையை பின்பற்றுதனால் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சற்று கொஞ்சம் வேகம் எடுக்கணும். யோவான் 15:10. ஆமென். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஆமென். அழகா சொல்றாரு பாருங்க. நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளையை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்தீர்கள். அல்லேலூயா. அப்போ இயேசுடைய கட்டளை என்ன? அவனுடைய கட்டளை என்ன? அந்த செல்வந்தனுடைய அவன் சொல்ற வழி என்ன? அவன் எப்படி பின்பற்றி வருகிறான்? நான் எல்லாவற்றையும், இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன். ஆனால் கட்டளை எப்படி பின்பற்றணும் என்பதை இயேசு அவனுக்கு சொல்கிறார். அதுதான் அந்த நிலைவாழ்வை பெறுவதற்காக யோவான் நற்செய்தி 15:10 நாம் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வேறொருவர் வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள் வேகமாய். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். ஆமென். ஆமென். 1 யோவான் வசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். ஆமென். அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர், உண்மை அவர்களிடம் இராது. ஆமென். ஆமென். ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள். அப்போ கட்டளை பின்பற்றுதல். அவன் சொல்கிறான், அவன் லூக்கா நற்செய்தியில் அழகாக சொல்கிறான், நான் இளமை முதல் எல்லாம் செஞ்சுட்டு வரேனே. இப்போ இயேசு பிரதி உத்தரமாக அதுக்கு என்ன சொல்கிறாரு? 1 யோவான்
2ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களை மிக அழகாக சொல்கிறார். அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம். ஆமென். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர், உண்மை அவரிடம் இராது. அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளுடைய அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்வோம். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். இதைதான் மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேகமாய் மத்தேயு 19:17. ஆமென். ஆனால் 17. இயேசு அவரிடம், நன்மை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். ஆமென். ஆமென். வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடிக்கும். இப்போ கட்டளைகளை நான் பின்பற்றி வருகிறேன் என்று சொன்ன கேள்விக்கு இயேசுடைய பதில் எப்படி இருந்தது? அதுதான் இந்த இடத்துல தெளிவான ஒரு விளக்கம். அல்லேலூயா. அப்போ இந்த லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். ஒரு சைடில் இந்த வசனம் வாசிக்கும் போது அதை வேறொருவர் எடுத்து வாசிக்கணும். ஆமென். அப்போ 21ஆம் வசனத்தில் சொல்கிறான், இளமையிலிருந்தே நான் கடைபிடித்து வருகிறேன் அப்படி சொல்லும்பொழுது அதை எப்படி என்று சொன்னால் இயேசுடைய இறைவார்த்தையின் வழியாக அதற்கு ஒரு விளக்கம் இப்படியாக கொடுக்கப்படுகிறது. திருப்பாடல் 119 9 10. நீதிமொழிகள் 22:6. ஆமென். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு? உன் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகிறேன். உன் கட்டளையை விட்டு என்னை விலக விடாதேயும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீ போற்றுதற்குரியவர். எனக்கு உன் விதிமுறைகளை கற்பித்தருளும். உன் வாய் நின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். ஆமென். 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 9-10 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உன் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? இப்போ செல்வந்தருடைய கேள்வி, செல்வந்தருடைய பதில் ஒவ்வொன்றுக்கும் இயேசுடைய பிரதி உத்தரம் எப்படி இருக்கிறது? ஆமென். அதனால தான் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். நீதிமொழிகள் 22:6. நல்வழியில் நடக்க பிள்ளை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார். ஆமென். ஆமென். நல்வழியில் நடக்க பிள்ளைகளை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார். சின்ன வயசிலிருந்தே சொல்லிக் கொடு. ஆமென். இப்போ லூக்கா நற்செய்தியில் பாருங்க 22ஆம் வசனம் ஒருத்தர் வாசிக்கலாம். ஆமென். இதை கேட்ட இயேசு அவரிடம், உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. ஆமென். 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 உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும். ஆமென். உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. அதாவது பாயிண்ட் என்ன? அவன் சொல்கிறான், நீங்கள் எப்பொழுதுமே பாயிண்ட்டுக்கு வரணும். நீங்கள் வேறு மேட்ருக்கு போயிடக்கூடாது. நிலைவாழ்வு பெற அந்த செல்வந்தன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்கிறான், முதலாவது என்ன சொல்கிறான்? நான் கட்டளையை பின்பற்றி வருகிறேன், இளமையிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன். நம்ம அப்படி தான் சொல்லிட்டு நடக்கிறோம். கட்டளையை பின்பற்றி வருகிறேன், இளமையிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன். இப்போ இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? உமக்கு இன்னும் ஒன்று குறைபாடு.
என்ன குறைபடுகிறது? அதை இயேசு அழகாக இங்கே சொல்கிறார் பாருங்க. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். மத்தேயு 5:48. கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்கணும், டைம் இல்லை. ஆமென். ஆமென். ஆதலால் உங்கள் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். ஆமென். 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 வேறொரு வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி 5:48 வேகமாய். ஆமென். ஆமென். ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நிறைவுள்ளவராய் இருப்பது போல. இந்த அந்த இடத்துல அந்த நிறைவு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை எதுக்கு நான் 2 பேர் 3 பேரை வாசிக்க சொன்னேன்னா, நீங்களும் அந்த வசனத்தை எடுத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நிறைவாழ்வு. தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். அதுதான் நிலை வாழ்வு. ஆமென். ஆமென். அதனால தான் யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மன உறுதி தேவை. நிலை வாழ்வை பெறுவதற்கு என்ன தேவை? மன உறுதி தேவை. உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். ஆமென். அப்பொழுது குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அந்த நிறைவுள்ளவது ஒன்று குறைபடுகிறது. என்ன குறைவு? இன்னும் ஒன்று குறைபடுகிறது. அந்த நிறைவாழ்வு உண்டு குறைபடுகிறது. ஏன் குறைபடுகிறது? அதான் மத்தேயு நற்செய்தியில் அழகாக சொல்ற, என் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். அதனால தான் யாக்கோபு 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். உங்கள் மன உறுதி அப்பொழுது நிறைவான செயல்களால் விளங்கட்டும். மன உறுதி. விளங்கட்டும். அப்போ நிலைவாழ்வை பெறுவதற்கு மன உறுதி தேவை. உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது என்ற கேள்விக்கு இங்கே ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது மன உறுதி தேவை. ஆமென். 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 இப்போ லூக்கா 18:23 வசனத்தை வாசிப்போம். வேறு ஒருவர் வேகமாய். லூக்கா 18:23. ஆமென். இவற்றை கேட்டு அவர் மிகவும் வருத்தமுற்றார். ஆமென். போதும் 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 ஆமென். போதும் போதும். நான் போதும்னு சொன்னாங்க, நிறுத்தணும். அடுத்தது அவர் என்ன செய்கிறாரு? முதல்ல ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்துட்டு, உமக்கு ஒன்று இன்னும் ஒன்று குறைபடுகிறது. இப்போ 18:23 வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? மிகவும் வருத்தமுற்றார். யார் வருத்தமுற்றா? செல்வந்தர். மற்றவங்க வாயில எங்கே போச்சு? ஓடி ஒளிஞ்சிட்டிங்களா? இதுதான் பிரச்சனை. நிலைவாழ்வு பெற நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? என் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். அந்த நிலைவாழ்வை பெறுவதற்கு உங்களுக்கு அந்த மன உறுதி தேவை. ஆமென். இதெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே கோபம் வந்துடுது, அவனுக்கு வருத்தம் வேதனை வந்துடுது. என்ன வருது? 23 வசனம். ஆமென். இவற்றை கேட்ட அவர் மிகவும் வருத்தம் உற்றார். அவ்வளவுதான், ஏனெனில் அவ்வளவுதான். மிகுந்த செல்வம் ஆமென், உடையவராய் ஆமென், இருந்தார். ஆமென். அவர் மிகுந்த செல்வமுடையவராய் இருந்தார், எனவே அவர் வருத்தமுற்றார். அல்லேலூயா. அதைதான் சபை உரையாளர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். ஆமென். மனக்கவலையை ஒழியுங்கள். ம் உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக் கொள்ளுங்கள். ம் குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆமென். 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 அதே தான் திருப்பாடல் 30:5 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். திருப்பாடல் 30:5. அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். ஆமென். ஆமென். மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆமென். மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பிப்பு. அவருடைய சினம் ஒரு நொடி பொழுதாக இருக்கும். நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவருடைய கோபம் கொஞ்ச நேரம் தான்ப்பா. எவ்வளோ அழகாக கம்பாரிசன் பாருங்கள் வசனத்தோட. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் சபை உரையாளர் 11:10 சொல்லப்படுகிறது. மனக்கவலையை ஒழியுங்கள். இயேசுவுக்கு நன்றி.
இயேசுவுக்கே நன்றி. இப்போ லூக்கா 18:24 என்ன சொல்லப்படுகிறது? வாசிப்போம். 24 வேறொருவர் வாசிக்காதவர்கள். ஆமென். ம் மிகவும் வருத்தமுற்றதை பார்த்த இயேசு, ம் செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது எவ்வளவு கடினம். ஆமென். ஆமென். அப்ப இயேசு என்ன பார்க்கறாரு? செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது. இறையாட்சிக்கு உட்படுவது எவ்வளவு கடினம். அப்போ இயேசு அதை பார்க்கிறார். இதை பார்த்த இயேசு. ஆமென். ஆமென். அப்ப இயேசுடைய பதில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வேகமாய் 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 கொஞ்சம் ஸ்பீடு. ஆமென். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். ஆமென். ஆமென். இப்போ 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென். செல்வர் ஒருவர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். ஆமென். மனிதர் பார்வையில் அது கடினம், ஆனால் ஆண்டவர் பார்வையில் அது எளிது. கவனிக்கிறது இல்லை. நீங்கள் அந்த விளக்கத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணல, அதை சரியாக எடுக்கலை, அது வரமாட்டேங்குது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அதனால் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 15:3. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும், நல்லாரையும் பார்க்கும், பொல்லாரையும் பார்க்கும். ஆமென். மனித பார்வையில் அது கடினம், ஆனால் ஆண்டவர் பார்வையில் எளிது. மீண்டும் வாசிப்போம். நீதிமொழிகள் 15:3. ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும், நல்லாரையும் பார்க்கும், பொல்லாரையும் பார்க்கும். நல்லாரையும் பார்க்கும், பொல்லாரையும் பார்க்கும். அதேதான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். மனிதர் பார்வையில் அது கடினம், ஆண்டவர் பார்வையில் எளிது. அல்லேலூயா. இப்ப பேதுரு வந்துட்டார். யார் வந்தா? இப்போ 26ஆம் வசனத்துல யார் வரா? லூக்கா 18:26 பேதுரு வந்துட்டார். இதுவரைக்கும் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார் இயேசு? செல்வந்தனிடம். செல்வந்தன் பணம் அவனை கேட்கிறாரு. அவனை கேட்கல, அவனா வந்து கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? ஆண்டவரே, நிறைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும்? கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக இவ்வளவு காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. ஆமென். அவன்கிட்ட சொல்றாரு, உனக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. உடனே அவன் ரொம்ப வேதனைப்படுறான். என்னடா, நான் இவ்வளோ பணக்காரன், இவ்வளோ செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், வருத்தப்படுகிறான். அவன் வருத்தப்படுறத இயேசு பார்த்து சொல்றாரு, என்னை விசுவசிக்கிறவன் இறப்பினும் வாழ்வான். அல்லேலூயா. அதனால தான் மனிதர் பார்வையில் கடினம், ஆண்டவர் பார்வையில் அது எளிது. செல்வந்தர்கள் இறையாட்சிக்கு உட்பட முடியுமா? ஆண்டவர் சமூகத்தில் போக முடியுமா? போகிறது ரொம்ப கஷ்டம். மனிதர் பார்க்கிறது போல கடவுள் பார்க்கறது இல்லை. அவருடைய பார்வையே தனி. அல்லேலூயா. அப்போ லூக்கா 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. பேதுரு என்ன கேட்கிறார்? இப்போ இதை கேட்டவர்கள் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள். அதனாலதான் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, மனிதனால் இயலாதது கடவுளால் இயலும். செய்ய இயலும் என்றார். மனிதரால் முடியாதது கடவுளால் செய்ய. அப்போ யார்தான் மீட்பு பெற வேண்டும் முடியும் என்ற கேள்வி
பேதுரு கேட்கிறார் 26ஆம் வசனத்திலே. இதை கேட்டவர்கள் பின்பு யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள். கேட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப 28ஆம் வசனத்துல பேதுரு வர்றார். யார் வரா? பேதுரு. பேதுரு வந்து என்ன கேட்கிறாரு? பேதுருடைய கேள்வி என்ன? செல்வந்தனுடைய கேள்வி என்ன? நான் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆனா பேதுரு கேட்கிறாரு, பாரும். யார்தான் மீட்பு பெற முடியும்? 28ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பேதுரு அவரிடம், பாரும், எங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்ச்சி, தாழ்ச்சி. பேதுருடைய தாழ்ச்சி மிகுந்த ஜெபம். செல்வந்தர் எப்படி சொல்றான்? கடவுள் ஒருவே தவிர நல்லவர் எவரும் இல்லையே என்று சொல்லி இயேசு அவரிடம் சொல்றார், உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவான்னு சொல்லி அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்து கடைபிடித்து வருகிறேன். இயேசு சொல்றாரு. அதை கேட்ட இயேசு அவனிடம், உனக்கு இன்னும் ஒரு குறைபடுகிறது, இன்னும் ஒரு குறைவு. அவன் ரொம்ப வேதனைப்படுறான். என்னடா எனக்கு என்ன குறை? அதை பார்க்கிற இயேசு சொல்றார், மனிதர் பார்வையில் கடினம், ஆண்டவர் பார்வையில் எளிது. அப்ப யார்தான் மீட்பு பெற முடியும்? 26ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது, கேட்கிறார்கள் இதை கேட்டவர்கள். 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, செல்வர் ஒருவர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லார். இதை கேட்டவர்கள். இப்போ அங்கே இருக்க யார் இருக்கா? செல்வந்தர் இருக்கிறாங்க, அதோடு கூட அங்கே சுற்றில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். இப்போ இயேசு சொல்றாரு, மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும். அடுத்தது யார் வரா இயேசுகிட்ட கேள்வி கேட்க? பேதுரு வரார். 28ஆம் வசனத்தில், பாரும், எங்கள் உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் உண்மை பின்பற்றினோமே என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்கப்படுகிறது. ஆவியானவர் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 தீமோத்தேயு 2. இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஆமென். எல்லா மனிதருக்கும் மீட்பு. பேதுரு கேட்கிறாரு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, உண்மை பின்பற்றிடுவோமே. அதான் இயேசு சொல்றாரு மிக அழகாக, எல்லா மனிதருக்கும் மீட்பு தேவை. விட்டுட்டு வந்துட்ட அப்படி இல்லை, எல்லாருக்கும் மீட்பு தேவை. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம். ஆமென். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஆமென். எதை 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 அதாவது இதுவே நம் மீட்பராகிய கடவுள் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாக என்று சொல்வது என்ன? 2வது வசனம், இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய். ஆமென். இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். அப்ப எல்லா மனிதருக்கும் மீட்பு தேவை. ஆமென். அப்ப மனிதரால் இயலாதது கடவுளால் இயலும். இதுதான் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா 1:37. கொஞ்சம் வேகமாய், நேரம் குறைவாய் இருப்பதால். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். யார் சொல்றது? கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுது. இப்போ மனிதரால் இயலாதது கடவுளால் இயலும். இப்போ
இப்போ பேதுருவின் கேள்விக்கு அழகாக சொல்கிறார் பாருங்க. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். யோவான் 6:68. ஆமென். ஆமென். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஆமென். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. சீமோன் பேதுரு. இப்போ 66, 67 பார்க்கும் பொழுது பேதுருடைய அறிக்கை எப்படி இருக்கிறது? அன்றைய இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர் அவர்களோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? இப்போ சீமோன் பேதுரு மறுமொழியாக கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது. யாரிடம் செல்வோம்? இறைவாழ் வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவான்னு சொல்லி. இப்போ பேதுரு கேட்ட கேள்வி, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ பேதுரு விட்ட ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? இயேசுடைய பதில் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனைவியையோ சகோதர சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்டவர் எவரும் இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலைவாழ்வும் பெறாமல் போகார் என்றார். ஆமேன். 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 இப்போ பேதுருடைய கேள்வி, வாழ்வு தரும் வார்த்தை உங்கள்கிட்ட தானப்பா இருக்கு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே. இப்போ இயேசு தெளிவான பதிலை யாருக்கு சொல்றாரு? தன் அருமை சீடர்களுக்கு சொல்றாரு. செல்வந்தனுக்கு வெளிப்பாடு கொடுக்கல. செல்வந்தன் ஏன் வெளிப்பாடு கொடுக்கலன்னு சொன்னா, அவன் என்னாச்சு? அவன் வேதனை அடைந்தான். என்ன அடைந்தான்? வேதனை அடைந்தான். மிகவும் வருத்தம் முற்றான். ஏன்? என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு குறைபடுகிறது, உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்று என்று சொன்னதும் அவன் மிகவும் வருத்தமுற்றவன் போய்விட்டான். ஆனால் பேதுரு என்ன சொல்றாரு? பாரும் ஆண்டவரே, எங்கள் உடைமைகளை விட்டு விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்துட்டான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நான் எல்லாம் செய்கிறேன், நான் எல்லாம் கடைபிடிக்கிறேன், நான் எல்லாமே செய்கிறேன், இளமை முதல் செய்கிறேன். ஆண்டவர் தெளிவாக ஒரே ஒரு பஞ்சு கொடுக்குறாரு, இன்னும் ஒரு குறைவு. அந்த குறைவு யார்? அதுதான் நிறைவு. ஆமென். அந்த நிறைவை தான் இயேசு பேதுருக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இயேசுவின் பதில் என்ன? நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன? வீட்டையோ மனைவியோ சகோதர சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலை வாழ்வும் பெறாமல் போவார். ஆமன் பாந்தவர்களே, இந்த நிலை வாழ்வை குறித்து தான் இன்று தியான மையத்திலே மிக அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் உள்வாங்கினதையும் ஆவியானவர் உங்களுக்கு அறிவிக்காமல் இருக்க முடியாது. அதை தான் உங்களுக்கு இன்று நாங்கள் அறிவித்தோம். அல்லேலூயா. இதுதான் சீடத்துவ பணி, நற்செய்தி பணி. தியானத்துக்கு போகிறோம். ஒரு நாள் தியானம் அங்கே வெள்ளிக்கிழமை காலையில் போகிறோம். நாங்கள் 8 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டு 8லேருந்து 8:30 9:40 வரைக்கும் ஆராதனை வழிபாடு சிற்றாலயத்தில்
மிக அழகாக அருமையாக ஆண்டவர் நடத்தினார். அநேக தேவ பிள்ளைகள் வந்தார்கள். ஆண்டவரோடு ஐக்கியமாய் அந்த ஸ்துதி ஆராதனை எடுத்தோம். ஆண்டவரோடு ஐக்கியமாய் அதுக்கப்புறம் தொடர்ந்த அவருடைய சமூகத்தில் இந்த தாய் வீட்டிலே அந்த இறை வழிபாடு நிலைவாழ்வை குறித்த அந்த செய்தி எங்களுக்கு அளிக்கப்பட்டது. மிக அருமையான ஒரு பிரசன்னம் கிடைத்தது. இந்த பிரசன்னம் எல்லாருக்கும் கிடைக்கல, ஒரு சிலருக்கே கிடைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அந்த ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. ஆமென். ஆமென். அதனால தான் இறையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனைவியோ சகோதர சகோதரர்களையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்ட எவரும் எல்லாத்தையும் தருது. அதை தான் பேதுரு சொல்றாரு, பாரும் எங்கள் உடைமைகளை விட்டு விட்டு நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து வந்தோமே என்ற சிந்தனையோடு நிலைவாழ்வு நிறைவாழ்வு அது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற இலவசமாக கொடுக்கின்ற கொடை. நிலைவாழ்வு என்று சொன்னால் அது நிறைவான வாழ்வு. ஆமென். கடவுள் நமக்கு கொடுக்கின்ற இலவசமான என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும் என்ற சிந்தனையோடு அப்போ நிலைவாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும், நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும், எல்லோருக்கும் நிலைவாழ்வு தேவை, அனைவருக்கும் நிலைவாழ்வு. அதனால தான் யோவான் 3:15 சொல்லப்பட்டது. யோவான் 17:3 சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நிலைவாழ்வு. யோவான் 3:16 சொல்லப்படுகிறது, ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு. பிலிப்பியர் 3:14 பார்க்கிறோம், மேலுலகில் இருந்து வந்த அந்த அழைப்பு. ஆமென். எபேசியர் 2:8-9 வாசிக்கிறோம், கடவுளுடைய கொடை. ஆமன் பார்த்திருக்கிறே 4 நிலைகள். கடவுளை அறிதல், கடவுளை அறிந்து அதற்கேற்ப வாழ்தல், அவரை பற்றி கொள்ளுதல், சிக்கன பிடித்து கொள்ளுதல், பின்ன நிலையான மகிமையில் அவரோடு என்றும் இருத்தல். அதுதான் நிலைவாழ்வுக்குரிய பேசிக் பில்லர். அல்லேலூயா. 4 வகை அடித்தளங்கள். 4 பில்லர் போட்டால் தான் பில்டிங் நிற்கும். 3 பில்லர் போட்டால் நிற்குமா? நிற்காது. அல்லேலூயா. என்ற சிந்தனையோடு கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? இறுதி ஜெபம். ஆமென். எங்கள் அன்பை நேசித்த தேவனே, அப்பா, இன்றைக்கு இந்த நிலைவாழ்வை பற்றி ஆண்டவரே லூக்கா 18 செல்வந்தரையும் பேதுரு வைத்து எங்களுக்கு ஒப்பிட்டு காட்டினது போலப்பா, நாங்கள் இந்த உலக செல்வங்களை ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்தால் ஆண்டவரே அது எங்களுக்கு குறையாக காணப்படும் ரஜினி. நாங்கள் பேதுருவை போல் ஆண்டவரை அனைத்தையும் விட்டுட்டு வரணும் அப்பா. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரை உலக மாய இச்சைகளுக்கு ஆண்டவரை எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் ராஜனே. அதை விட்டுட்டு வந்தா மட்டும்தான் தகப்பனே ஆண்டவரே எங்களுக்கு பன்மடங்கு இம்மையில பன்மடங்கு தொந்தரவாக இருந்தாலப்பா நிலை வாழ்வில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை பன்மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறாமல் போக மாட்டோம் ராஜனே. தகப்பனே லூக்கா 18 வழியாக அப்பா செல்வந்தருக்கும் பேதுருவுக்கு வைத்து நீர் எப்படி எங்கள் வாழ்க்கையை நீர் ஒப்பிட்டு காட்டினீரோ அதற்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ வசனங்களை ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களுக்கு எடுத்து கூறியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, உண்மை நாங்கள் அறிய வேண்டும் ராஜனே. அதை பற்றி ஆண்டவரை நாங்கள் அனைவருக்கும் ஆண்டவரை தெரிவிக்க வேண்டும் ராஜனே. ஆம் தகப்பனே, உம்முடைய தெய்வீக வாழ்வை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அது நிலையான மகிமையில் ஆண்டவரே என்றைக்கும் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் இருக்க வேண்டும்ப்பா. இந்த ஆண்டவரே 4 பில்லர்களை வைத்து ஆண்டவரே அந்த அருமையான உணர்வை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தலைவருக்காக நன்றி ராஜன். ஆம் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த 4 பில்லர்களை வைத்து ஆண்டவரே எங்களுடைய நிலை வாழ்விற்கு நாங்கள் பாடுபட வேண்டும் அப்பா.
இந்த உலக இன்பம் என்பது மாயை என்பதை ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொண்டோம் ரஜினி. உன்னத வாழ்வையான அந்த நிலை வாழ்வை நாங்கள் பற்றி கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. அதற்கேற்ற பயன் போல ஆண்டவரே அப்பா இந்த ஒவ்வொரு வார்த்தைகள் வழியாக ஆண்டவரே எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி செலுத்தி அப்பா இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே நிலை வாழ்வை குறித்து அப்பா எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி என்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இருந்து நாங்கள் இந்த நற்செய்திய பணி அப்பா முதலாவது எடுத்து நடத்த வேண்டும் ரஜினி. ஆம் தகப்பனே, எத்தனை இன்னல்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே இந்த நற்செய்தி பணி நாங்கள் விட்டு விட்டு போகாதபடி ஆண்டவரே. ஏன்னா நாங்க இந்த உலகத்துல வாழ்கிறது கொஞ்ச நாட்கள் அப்பா. அந்த கொஞ்ச நாட்களுக்கு நாங்கள் பயந்துட்டு ஆண்டவரே இந்த பணியை நாங்கள் விடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு நிலை வாழ்வில் ஆண்டவரே இதற்குரிய பலன் எங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவரே நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம்ப்பா. ஆம் தகப்பனே, நீர் எங்களை ஆசிர்வதிப்பீர் ரஜினி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலை வாழ்வும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆம் ரஜினி, நாங்கள் ஆண்டவரே மனிதரால் எங்களால் முடியாதப்பா. நீங்க தாப்பா எங்களுக்கு செய்யணும் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரே, ஆனால் நீரோ உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த நிலை வாழ்வை பற்றி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீர் எடுத்து கூறியதற்காக தலைவர் வழியாகவும் ஆண்டவரே அந்த அலெக்ஸ் ஃபாதர் வழியாகவும் நீர் எங்களுக்கு எடுத்து கொடுத்த ஆண்டவரே இந்த நிலை வாழ்வை பற்றி நீர் விளக்கம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இரவு நேரம் முழுவதும் எங்கள் அனைவரையும் அக்னி ஸ்தம்பத்தோடு வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி இச்சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கிற இருக்கிறவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. மரியே நீ வாழ்க. மரியே வாழ்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா.